பொறுமையின் ஒரு முன்னுதாரணம். பேராசிரியர் மங்களா கபூர், பத்மஸ்ரீ 2026. மங்களா வாரணாசி என்ற புனிதமான நகரில் ஒரு வணிக குடும்பத்தில் பிறந்தார். அவளது குழந்தை பருவம் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் 12 வயதில் அந்த அமைதி சிதறியது. வணிக போட்டியால் ஏற்பட்ட தாக்குதலில் மங்களா அமீல தாக்குதலுக்கு ஆளானார். நான் 6 வருஷமா ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். என் அம்மா எனக்காக விடாம போராடினாங்க. என் அப்பா தொடர்ந்து என்ன ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்தாரு. அதனாலதான் நான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இப்படிப்பட்ட அப்பா அம்மா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவள் சாதாரண வாழ்க்கைக்கு திரும்ப முயன்ற போது மக்கள் அவளின் அசைக்க முடியாத தைரியத்தை பார்க்கவில்லை, அவளின் காயப்பட்ட முகத்தையே பார்த்தனர். நான் வெளியே போகும்போதெல்லாம் யாரும் என்ன முழுசா பார்க்க கூடாதுன்னு ஒரு துணி அல்லது துப்பட்டாவால என்ன முழுசா மூடிக்கிட்டு தான் போவேன். அவளது நம்பிக்கையை மீட்டெடுக்க அவளது தாய் அவளை இந்து மகளிர் சங்கீத வித்யாலயாவிற்கு அழைத்துச் சென்றார். என் அம்மா அவங்க கிட்ட நான் அவளை சித்தார் கத்துக்கத்தான் இங்க கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க முதல்ல அவளை ஏதாவது பாட சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் துப்பட்டாவை எடுக்காம இருந்தேன். அப்போ என் அம்மா என்ன அரைஞ்சிட்டாங்க. அந்த துப்பட்டாவை எடுத்து வச்சுட்டு பாடுன்னு கண்டிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பஜன் பாடினேன். அதை கேட்ட ஆசிரியர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. இங்க கத்துக்கிற எந்த பொண்ணாலையும் இவ்வளவு இனிமையா பாட முடியாது. இவளையே சித்தார் கத்துக்க சொல்றீங்க, அவளுக்கு பாட்டு சொல்லி கொடுங்கன்னு சொன்னாரு. பிரபலமான பிரயாக் சங்கீத சமிதியில் அவர் டிப்ளோமாவை முடித்தார். மங்களாவுக்கு தன்னிறைவு அடைவது அவசியமாகியது. அவர் குழந்தைகளுக்கு இசை கற்பிக்க தொடங்கினார். பின்னர் பனாரஸ் இசை கல்லூரியில் இசை பட்டப்படிப்பில் சேர்ந்தார். ஒரு மேடை நிகழ்ச்சியின் போது பார்வையாளர்கள் எதிர்த்தால் அவளை மேடை ஏற்ற மறுத்தனர். ஆனால் அவளது குழு ஒரு வழியை கண்டுபிடித்தது. அரங்கில் உள்ள அனைத்து விளக்குகளையும் அணைத்து விட்டனர். மங்களா மேடையில் தொடர்ந்து பாடினார். பின்னர் வாரணாசியின் லதா என்று புகழ் பெற்றார். பின்னர் பல இசைக்குழுக்களுடன் பாடத் தொடங்கினார். மேலும் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் லெக்சர் இணைந்து இசை கல்வியின் அனைத்து நிலைகளிலும் மாணவர்களுக்கு கற்பித்தனர். ஆரம்பத்துல என்ன பார்த்தாலே குழந்தைங்க பயப்படுவாங்க. ஆனா நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்களோட பேசி பழகின பிறகு அவங்க ரொம்ப கம்ஃபர்டபிள் ஆகி எங்கிட்ட நல்ல பாசத்தோட பழகிட்டாங்க. இசையில் PhD மாணவர்களுக்கு வழிகாட்ட தொடங்கினார். மேலும் அவர்களின் கல்விக்காக இசை தொடர்பான 5 புத்தகங்களை எழுதினார். இன்று மங்களா ஓய்வு பெற்று தனது தம்பியுடன் வாழ்கிறார். அவர் இன்னும் இசை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். தனது அறக்கட்டளை மூலம் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்தை உருவாக்குவதற்காக தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருகிறார். பேராசிரியர் மங்களா கபூர், பத்மஸ்ரீ 2026. கோடி கோடி நமஸ்காரம்.